முதலமைச்சர் போட்ட ட்வீட் அல்லது அவர் எழுதிய விஷயம் என்பது அவர் எழுதியதில்லை. திருப்பரங்குன்றம் மக்களின் மனங்களில் என்ன இருக்கிறதோ அதைத்தான் அவர் அங்கே பிரதிபலித்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். திருப்பரங்குன்றம் மக்கள் கார்த்திகை தீபம் அரசு ஏற்றியதை உற்சாகமாக வரவேற்றார்கள், கொண்டாடினார்கள். ஆனால் கலவர தீபத்தை ஏற்ற முயன்றவர்களை அரசு கைது செய்த போது, காவல்துறை கைது செய்த போது திருப்பரங்குன்றம் மக்கள் ஒட்டுமொத்தமாக நின்று கை தட்டினார்கள். அந்த கைதட்டலைத்தான் இன்றைக்கு முதலமைச்சர் எழுதியிருக்கார் என்று நான் நினைக்கிறேன். 3 நாட்களுக்கு முன்னால் டெல்லியில் இருக்கக்கூடிய RSS அலுவலகத்துக்கு கார் பார்க்கிங்குக்கு இடம் போதவில்லை என்பதால் கரோல் பாகில் 1400 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு கோவில் இடிக்கப்பட்டிருக்கு. இது தேசிய அளவில் 3 நாட்களாக சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. இவர்களுக்கு தமிழ்நாட்டை பற்றி பேசவோ, தமிழ்நாட்டில் எந்த விதமான விஷயங்கள் கோவில் சார்ந்த நடைமுறைப்படுத்தவில்லை என்பதை பேச எந்த அருகதையும் இல்லை. 2 நாட்களுக்கு முன்பு ஒரு கோவிலை டெல்லியில் 1400 ஆண்டுகள் பழமையான கோவிலை, அதுவும் RSSக்கு கார் பார்க்கிங்குக்கு இடமில்லை என்று இடிக்கப்பட்ட கோவிலை பற்றி தேசமே பேசிக் கொண்டிருக்கிறது. அப்ப முதலில் இது கார்த்திகை தீபத்தை முறையாக ஏற்றியிருக்கிறது, தீபம் ஏற்ற வேண்டிய இடத்திலேயே ஏற்றியிருக்கிறது. ஒரு சர்வே கல்லில் அரசு ஏற்ற அனுமதிக்காதன் வழியாக ஒரு பெரிய பிழையை தடுத்திருக்கிறது. ஒரு சர்வே கல்லில் ஒரு காலம் தீபத்தை ஏற்ற முடியாது. அதில் 200 ml எண்ணெயை கூட அந்த குழியில் ஊற்ற முடியாது. அது ஒரு சர்வே கல். அந்த சர்வே கல்லில் போய் ஏற்ற வேண்டும் தீபத்தை என்று கொடுக்கப்பட்ட தீர்ப்பு ஒரு அயோக்கியத்தனமான தீர்ப்பு, முட்டாள்தனமான தீர்ப்பு. அந்த தீர்ப்பை யார் கொடுத்திருந்தாலும் அந்த தீர்ப்பை நாம் எதிர்க்க வேண்டும். அந்த தீர்ப்புக்கு எதிராக நாம் மேல்முறையீடு செய்ய வேண்டும். பிரசன்னா சொன்னது போல்தான், ஒன்று அந்த நீதிபதி சென்று எச்சிலையில் உருள வேண்டும் முதலில், அப்புறம் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தலாம். நல்ல வார்த்தைங்கிறீங்க. நீதிபதியில குறிப்பிடும் போது நல்ல வார்த்தைகளை, கனிமான வார்த்தைகளை பயன்படுத்தலாம். கேவலமான தீர்ப்பு கொடுத்தா அந்த லெவலுக்கு தான் பேச, அது வேற ஒரு தளத்துல விவாதிக்கலாம். அந்த தீர்ப்பு பத்தி வேற இடத்துல கனகராஜ்